தீராத பண கஷ்டம் நீங்கி செல்வம் பெருக எளிய பரிகாரம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த பதிவு மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மிக மிக நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பண கஷ்டம், மன கஷ்டம் இது இரண்டு மட்டும் இல்லாமல் இருந்தால் அவன்தான் ராஜா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் சொன்ன ஒரு வரிகள் இன்றும் அப்படியே பொருந்துகிறது. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. பணம் என்பது இன்று வெறும் ஒரு காகிதம் அல்ல, அது ஒரு மனிதனின் மரியாதையே தீர்மானிக்கும் சக்தியாக மாறிவிட்டது. நல்ல குணம் இருந்தாலும் கையில் காசு இல்லை என்றால் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்ப்பதில்லை. இன்று நாம் பார்க்க போவது உங்கள் வீட்டில் இருக்கும் பண கஷ்டம், வறுமை மற்றும் நீண்ட நாள் தீராத கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்மீக வழிபாட்டை பற்றியதுதான் இன்றைய தினத்தின் சிறப்பு. இந்த வழிபாடு குறிப்பாக புதன்கிழமை மற்றும் வளர்பிறை சஷ்டி திதியில் அமைவது மிகவும் சிறப்பு. சித்திரை மாதத்தின் முதல் வளர்பிறை சஷ்டி இது. புதன்கிழமை என்பது புதன் பகவானுக்கு உகந்தது. இது வியாபாரம் மற்றும் பணவரவை குறிக்கும். சஷ்டி என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். இந்த இரு சக்திகளும் இணையும் நாளில் நாம் செய்யும் இந்த செயல் கை மேல் பலன் தரும். நம்மள பல பேர் எவ்வளவுதான் உழைச்சாலும் கைக்கு வர பணம் வந்த வேகத்தில் காணாமல் போயிடுதுன்னு கவலைப்படுறோம். சிலருக்கு வரவேண்டிய நியாயமான பணம் கூட ஏதோ ஒரு தடையால் நின்று போயிருக்கும். நாம் என்ன பாவம் பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டு சமையல் அறையில் இருக்கிற பொருட்களை வச்சு மட்டுமே உங்கள் பண கஷ்டத்தை எப்படி படிப்படியாக குறைக்கலாம்னு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்ம கிட்ட பணம் தங்க மாட்டேங்கிறது என்கிற ரகசியத்தையும் அதை ஈர்க்கிற சக்தியை நாம் எப்படி உருவாக்கணுங்கிறதையும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினத்தின் அபூர்வ அமைப்பு. இன்றைக்கி ஏப்ரல் 22, 2026 புதன்கிழமை, சித்திரை மாதத்தில் வர முதல் வளர்பிறை சஷ்டி. புதன்கிழமைக்கு அதிபதி புதன் பகவான். இவர் புத்திக்கும் லாபத்துக்கும் காரகன். சஷ்டிக்கு அதிபதி முருகப்பெருமான். இவர் தடைகளை தகர்ப்பவர். இந்த ரெண்டு சக்திகளும் சேர்ற இந்த நாளில் இரவு 10:49 மணிக்குள்ள நாம் இந்த வழிபாட்டை செய்யணும். ஏன்னா அதுக்கப்புறம் திதி மாறிடும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இந்த வீடியோவை நான் போட்ட உடனே பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த புதன்கிழமை வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் உங்களால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும். சிலர் 2 நாட்கள் கழித்து பார்க்கலாம், 1 வாரம் கழித்து பார்க்கலாம், 1 மாதம் கழித்து கூட பார்க்கலாம், ஏன் 1 வருடம் கழித்து கூட நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு எளிமையாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சஷ்டி வரும். அந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டியில் ஏதாவது ஒரு சஷ்டியில் தாராளமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் கிழமை புதன் பகவானுக்குரிய இந்த புதன்கிழமை வராதேன்னு கேள்வி உங்களுக்கு கேட்க தோணும். ஆனால் ஒவ்வொரு கிழமையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இதே இந்த சஷ்டி திங்கட்கிழமை அன்று வந்தால் சந்திர பகவானுடைய பலன்களும் முருகருடைய சக்தியும் இணைந்து அதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் வரக்கூடிய 7 நாட்களும் ஒவ்வொரு கிரகங்களுடைய பலனும் உண்டு. அந்த கிரகத்தின் இணைவோடு சேர்ந்து அதற்கான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை யார் யாரெல்லாம் செய்யலாம்? முருகன் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் தாராளமாக செய்யலாம். பிறரிடம் கொடுத்து ஏமாந்த பணம் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக செய்யலாம். பல வருடங்களாக வராத கடன், நகையை அடமான வைத்து மீட்க முடியாமல் இருப்பது, சொத்து தகராறு, இடப்பிரச்சனையில் நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து சேரவில்லை என்று வருந்துபவர்கள், வேலை செய்யும் இடத்தில் வரவேண்டிய போனஸ் அல்லது சம்பள நிலுவைத் தொகை வராமல் இழுத்தடிப்பவர்கள், முக்கியமாக வீட்டில் வறுமை நீங்கி பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கும் அனைவரும் இதை தாராளமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்கள். இந்த வழிபாட்டிற்கு
மிக எளிமையான 3 பொருட்கள் மட்டுமே தேவை. ஒரு வெற்றிலை, நல்ல நிலையில் கிழிசல் இல்லாதது. 1 டீஸ்பூன் வெந்தயம், பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது. 5 டைமண்ட் கற்கண்டுகள், சுக்கிரனுக்கு உகந்த இனிப்பு பொருள். நான் இப்போது சொன்ன இந்த 3 பொருட்களையும் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வழிபாடு செய்யும் முறை: இன்று இரவு 10:49 மணிக்கு முன்பு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து முருகப்பெருமான் படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தூபம் சாம்பிராணி காட்டுங்கள். முருகனுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் அல்லது பால் நிவேதனம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் கலந்தது வைக்கலாம் தாராளமாக. சுத்தமான வெற்றிலையை எடுத்து அதன் மேல் 1 டீஸ்பூன் வெந்தயம் மற்றும் கற்கண்டுகளை வைங்க. உங்கள் கோரிக்கையை, உதாரணத்திற்கு வராத கடன் வர வேண்டும் அல்லது பணத்தடை நீங்க வேண்டும் என்று மனமுருகி முருகனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வெற்றிலையை எங்கே வைப்பது? வேண்டிக் கொண்ட பிறகு அந்த வெற்றிலையை உங்கள் வீட்டின் குபேர மூலை என்று அழைக்கப்படும் தென்கிழக்கு மூலையில் வைக்கவும். அங்கே பீரோ இருந்தால் அதன் மேலோ அல்லது ஒரு சுத்தமான தட்டிலோ வைத்துவிடுங்கள். இன்று இரவு முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும். வெந்தயத்திற்கு பணத்தை ஈர்க்கும் சக்தியும் கற்கண்டுக்கு சுக்கிரனின் அருளும் இருப்பதால் அந்த இடத்தில் ஒரு நேர்மறை ஆற்றல் உருவாகும். இந்த வழிபாட்டுக்கு நாம் ஏன் இந்த 3 பொருட்களை பயன்படுத்துகிறோம் தெரியுமா? வெற்றிலை, இது மகாலட்சுமியின் அம்சம். எந்த ஒரு சுபகாரியமும் வெற்றிலை இல்லாமல் நடக்காது. வெந்தயம், ஆன்மீக ரீதியாக வெந்தயத்துக்கு வசியத்தன்மை உண்டு. குறிப்பாக பணத்தை வசியம் பண்ணுற சக்தி இதுக்கு இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கற்கண்டு, இது சுக்கிரனுக்குரிய இனிப்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல் வெள்ளை நிறமும் இனிப்பும் சுக்கிரனை மகிழ்விக்கும். இந்த 3ம் சேரும்போது அந்த இடம் ஒரு பண ஈர்ப்பு மையமாக மாறுது. அதாவது மணி மேக்னெட் என்று கூட சொல்லலாம். மறுநாள் காலையில் செய்ய வேண்டியவை: மறுநாள் காலையில் வெற்றிலை வதங்கி இருக்கும். அதை யாருடைய காலிலும் படாதவாறு செடிகளில் அல்லது நீர்நிலைகளில் போட்டுவிடலாம். வெந்தயம் மற்றும் கற்கண்டுகளை பறவைகளுக்கோ அல்லது எறும்புகளுக்கோ உணவாக போட்டுவிடலாம். இது ஒரு மிக எளிய வழிமுறைதான். ஆனால் நம்பிக்கையுடன் செய்யும்போது உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பணவரவு உண்டாகும். இந்த சிறு பரிகாரம் உங்கள் வாழ்வில் நிலவி வந்த பண தடைகளை நீக்கி சுபிட்சத்தை கொண்டு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். மறக்காமல் ஓம் முருகா, சஷ்டியின் நாயகனை போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ச்சியாக இதுபோல் ஆன்மீக தகவல் வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டுமென்றால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.